ஹாய், என் பேர் தான் வித்யா. காலேஜ் முடிச்சுட்டேன். என்ன வேலை போகிறதுன்னு தெரியல, எந்த வேலையும் கிடைக்கவும் இல்லை. சரி, ஒரு 10 நாள் வேலைக்கு வரலாமேன்ட்டு வந்தால் சரி சென்னை எப்படி வேலை இருக்கும், நல்லா தான் இருக்கும் போல், இந்த டீசெண்டாவது இருக்குன்னு பார்த்தா எங்கள் ரூமில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏடா ரூமு கட்டுறட்டு ஷெட்டை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க எங்கள் ரூமு. வந்து பாருங்க, இது ஒரு ரூம் இருக்கா, ஒரு ரூமா, இன்னொரு ரூமு, மொத்தம் 3 ரூம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? நான் வந்திருக்கிறதுக்கு கூலி வேலைக்கு தாங்க வந்திருக்கேன். சரி, இருந்தாலும் ஒரு தங்குற இடம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி இருக்குன்னு. இதில் தான் அடுத்த 10 நாளைக்கு நாங்கள் தங்கணும். என்ன வேலைக்கு வந்திருக்கோன்னா, நார்மலாக இந்த சித்தால் வேலைக்கு தாங்க வந்திருக்கோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்தேன்னு தான் சொல்ல தோணுது. பட் ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா, வேறு வேலை எதுவும் கிடைக்கல. பிஏ ஹிஸ்ட்ரி படித்து ஒரு கருமத்துக்கு யூஸ் ஆகலை. அதனால் வந்திருக்கேன். வந்து இந்த 10 நாள் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணி வீடியோ போடலான்ட்டு வந்திருக்கேன். இதான் டே 1. நானும் எங்கள் அண்ணனும் வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இது ஒரு ஃபுட்பால் பிளேயரு. இப்போ வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சர்வீஸ் மாதிரி ஃபார்மில் இல்லை, ஆள் கொஞ்சம் வெயிட் போட்டார். அதோட அப்படியே வெயிட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு கிளம்ப போகிறோம். வேலைக்கு கிளம்பிட்டு அங்கே போய் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். பாய். அடிச்சுக்க பாத்ரூம் போகணுன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் பாத்ரூம் தான் போகணும். அண்ணன் ஒருத்தர் போயிட்டு பாத்ரூம் பண்ணார், தண்ணி வரலையா, உள்ளார நின்றுட்டு போன் அடிக்கிறாரு. இப்போ நாங்கள் போய் மோட்ரு கூட்டி விட சொல்கிறேன், போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். கூப்பிட்றாங்க, அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க, ஃபோன் வந்துச்சுன்னு. நம்மளெல்லாம் போலண்ணே அறிவு தானேன்னு இப்போ தான் தெளிவாக போகுது. அப்போ என்ன போய் பூட்டி விட சொல்கிறது இல்லையா? தெரியலையே. சரி, அப்போ வாங்க. அவர் எப்படியாவது வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் துடைக்க போகிறாரு. துடைக்க அப்படிலாம் கேட்டக்கூடாது. நான் துண்டு வச்சு துடைப்பாரோ இந்த கடையில் தாங்க டீ குடிக்க வந்திருக்கோம். டீ சொல்லிட்டீங்களா? டீ சொல்லிட்டீங்களாண்ணே? டீயா காஃபியா எது குடிக்க போகிறீங்க? டீ தான். அப்படியே இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதானா? டீ குடிக்க தானே உட்காந்துருக்கீங்க, அப்படியே பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம பாதி குடிச்சு வச்ச மாதிரி ஒரு டீ கொடுக்குறாங்க. இதே என் ஊர்லலாம் கொடுத்துட்டு தான் இது வேறு மாதிரி சட்டை வளர்த்துவோம். என்னடா நவ்வுண்டு தான் கொடுக்குறாங்க. டீயா ஒரு கருமம் இல்லை. வெளியே சொன்னால் சண்டை வர்றதுக்கு வாயை முடிச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரி, டீ குடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். சரி, டீ குடிச்சிட்டு அடுத்த என்னன்னு கண்டினியூ பண்ணலாம். பாய். ஹாய், நானே வேணும்னு தான் போவோம் வேலைக்கு. ஆனால் அவர் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், நான் வேறு இடத்துக்கு போகிறேன். ஆனால் சாப்பிட போகும்போது எல்லாம் ஒன்றா தான் போகிறோம். சாப்பிட்ற இடத்துல நான் பேச மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் ஷையாக இருக்குது. அதனால் வீடியோ மட்டும் காட்டுறேன். பாய். கடைக்கிட்ட வந்துட்டோம் அம்மா உணவகத்துக்கு. இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு இதுதான். ஆமாம் ஆமாம், இதுதான் உணவகம். எல்லாரும் வந்தாச்சு. என்னது சாப்பிட போகிறோம். அண்ணன் போகிறாரு, அவங்க தனியாக போகிறாங்க. நாங்கள் ஒரு 2 பேர் மட்டும் ஒரு இடத்துல வேலை. அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ கிளம்பி மெட்ரோ பிடிச்சி வேறு எங்கேயோ வெளியே வேலைக்கு போகிறாங்களாம். பாய். அவங்களாம் அங்கே தனியாக போயிட்டாங்க. நானும் இந்த 10 நாளுமா இப்போ வேறு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். வேறு இடம்னா நம்ம ரூமுக்கிட்டே ஒர்க் பண்ணாங்க. என்ன வேலைன்னு பார்த்து அப்புறம் சொல்கிறேன்.
சித்தாள் வேலைன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா கொடுத்துட்டாங்க? இங்கே பாருங்க, இந்த குழி நோண்டை விட்டாங்க. இது ஒன்றும் சும்மா சாதாரணமாலாம் இல்லை. குத்துறாரு அவரு மட்டும் இரும்பு மாதிரி இருக்குது, மண் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படின்னா இருக்குது நோண்டா இரும்பு தூளாக இருக்கு உள்ள. கையிலேயே எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு பீஸும் இரும்பு பீஸ் வருகிறது. பார்த்துக்கோங்க, இரும்பு செரிச்சு போனது. இவ்வளோ இரும்பு பீஸு கிடச்சிச்சின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸு கிடக்கு. அதுலேயும் இந்த ஆணிப்பாறை வச்சு நோண்ட விட்றாங்க. கஷ்டமாக இருக்குது. எங்களை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க. சம்பளத்தில் ஒரு 10 ரூபா ஏற்றி கொடுங்க. ஆமாம் ஏற்றி கொடுத்துருவாங்க. அமுச்சு விடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாங்கள் பாருண்ணா எப்படி இருக்குன்னு என்னலாம். எங்கே இது தோணுனாதான் அவ்வளோ உசிரே போயிட மாட்டேங்குது. 1.5 அடி தோன்றதுக்கே 1.5 மணி நேரம். பாறை எப்படி இருக்குது? கருங்கல் மாதிரி இருக்கு. ஆனால் இரும்பு. ஒரு குழி தான் நோண்டி இருக்கோம். மணி 10:15 தான் ஆகுது. அதுக்காட்டி இவ்வளோ தண்ணி காலி. இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் நோண்டின குழி. இவ்வளோ நேரம் பாருங்கள். அவர் எங்கள் கொத்தனாருக்கு வந்து ரொம்ப தண்ணி தாங்க வர எடுத்து போச்சு. அவர் அப்படியே அடுத்த குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அவருக்கு தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணியை கொடுத்துட்டேன் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அடுத்த கம்பி தூக்கிட்டு வந்து வைக்கணும். உள்ளார இருக்குதா? சரி, போய் அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வர வேண்டியதான். தண்ணி பிடிக்க போக சொல்லிருக்காங்க. போய் தண்ணி பிடிச்சிட்டு கொத்தனாருக்கு எடுத்துட்டு வந்து தண்ணி கொடுத்துட்டு வந்து வேலை முடிக்க வேண்டியதான். அதுக்கே வர இன்னும் 2 கம்பி இருக்குது. அந்த கம்பியை வர தூக்கிட்டு வந்து வச்சு நட்டுட்டு காங்கிரீட் போட சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. திரும்ப தண்ணி மூலமான்னு தெரியல. அதை அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணுவேன். தண்ணி பிடிக்க வந்திருக்கோம். யாரோட தான் தண்ணி பிடிக்கலான் இருக்கோம். தண்ணி வரக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கணும்னு தெரில. ஆனால் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டம் வரைக்கும் இல்லை. அதாவது மற்ற வேலையை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஆமாம், தண்ணி பிடிச்சாச்சு, போய்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு பின்னால் சுற்றி ஒரு சந்துக்குள்ளார பூண்டு வந்து எல்லாரும் ஸ்கூலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறோம். வெய்ய தாங்க என்னங்க 10 மணிக்கெலாம் கொடூர மாட்டிக்குதுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன வெய்ய அப்பா நினைக்கிறாரு. கீழே குடிக்க போகிறோம். நம்ம 3 வேளை சாப்பாடு அம்மா கையில் ராஜா பகவத்து மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடாடா இங்கே வந்து அம்மா உணவகத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் படுத்து கிடந்தோம். நம்ம மட்டும் இதில் எதுவுமே விரிச்சு கூட போடல. இதில் தான் படுத்து கிடந்தோம். மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். போகிறோம் மேலே போய் அந்த 2 கதவு தூக்கிட்டு போனோம். அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணுமா. எனக்கு இந்த சின்ன இதை நான் உடைச்சதுக்கே எனக்கு கைவலி எடுத்துக்கிச்சு. காங்கிரீட்டை போட்டு கொடூரமாக அடிக்கிற எப்படின்னா கத்தோம்ல. முடியாது. இந்த மேலேயே மும்மானுக்கு நேரம் வளர்த்துது. இதில் கீழே வர உடைக்கணும். கூட பரவாயில்ல. இப்படியே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் வெறும் செங்கல் இருக்கிற அந்த பக்கத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கைவலி எடுத்துக்கிச்சு. நீங்கள் கீழே உடைக்கணும். அடுத்து இங்கே கீழே உடைக்கணும். ஈஸியாக வச்சிடலாம். அதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. பார்த்து அளவு டேப் அளவு எல்லாமே எடுத்தாச்சு. நடந்துட்டாங்கப்பா. சரியான மழை, ஒரு சரியான காமெடி. அதை நான் போய் நேரில் போய் அந்த இடத்துல இருந்துட்டு சொல்கிறேன். அப்போ எனக்கு புரியும். முதல் நாளே தரமான சம்பவம் சொன்னால அந்த கேட்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துருச்சுன்னா, ஃபிட் பண்ணிவிட்டு அவன் பக்கமாக நின்றுட்டோம். மழை வந்துருச்சு. இதை ஃபிட் பண்ணது இப்போ தான் ஃபிட் பண்ணோங்கிறதுனால அந்த இடத்துலலாம் கலவை வச்சுருந்தோம். கதவு திறந்தா கலவை எடுத்துக்கும். இந்த காங்கிரீட் வந்து இதாகிடும்ட்டு அவர் கொத்தனார் வேணாம் இப்படியே தான் இருக்கணும், இது மேலே அதை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் சரி வேறு ஏதாவது வழி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா
வழியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறமேலுக்கு பார்க்குறோம் இங்காண்ட கயிறை கட்டி டார்சன் மாதிரி இறங்க வரோம். அதுங்க சரியான கழுப்பாக போயிடுச்சுங்க. கொட்டுற மழை இல்லை. நாளைக்கு அந்த இடத்த காட்டுறேன். இப்போ போய் காட்டலான்னு தான் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் சரியாக அதில் தெளிவாக தெரியல. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.